என்ன டாடி, ஈக்கள் ஜாக்கிரதை பத்தி ஒரு நாள் மெசேஜ் கவனிச்சோம்ல, ஆமா, அதோட ரீகேப் பாத்துடலாமா? பார்க்கலாமே. பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். ஓகே, இந்த தைலம் அப்படிங்கிறது அனாயிண்டிங். வந்து நம்மளோட அனாயிண்டிங்கை தொடும்போது அது செத்து போயிடும். சாத்தான் வந்து இந்த ஈக்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து என்னவா இருக்கணும்? ஆண்டரோட சுகந்த வாசனையா இருக்கணும். நம்ம நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸா இருக்கணும். ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாசனை பொருட்களா நம்ம இருக்கணும். நம்ம வந்து அவரோட பேரை கெடுக்கிற மாதிரியான கெட்ட நாத்தத்தை வீசுறவங்களா நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா நம்ம வாழக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வந்து யாருக்குமே இல்லாத வெளிச்சமா இருக்கணும். மத்தவங்க நம்மளை பார்க்கும்போது ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ தான் நமக்குள்ள பார்க்கணும். அவரோட வெளிச்சத்தை தான் பார்க்கணும். இந்த உலகத்துல இருக்கிற வெளிச்சத்தை மாதிரி நமக்குள்ள பார்க்க கூடாது. இப்போ ஒரு டீ குடிக்கும் போது ஈச்சு வந்து உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டீயை யாரும் குடிக்க மாட்டோம், அப்படிதானே? அதே மாதிரி பட்டர்ஃப்ளைங்கிறது இதே ஈக்களோட ஃபேமிலி தான். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து cannot save itself. பட்டர்ஃப்ளை இஸ் பியூட்டிஃபுல் அவுட் சைட், பட் இன்சைட் தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரியாத ஒரு ஜீவன் பட்டர்ஃப்ளை. நோ ப்ரேயர். நமக்குள்ள ப்ரேயர் இல்ல, அனாயிண்டிங் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையும் பார்க்க அழகா இருக்கும், ஆனா உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வரப்போற போராட்டங்களுக்கு நம்மள நாமளே தப்புவித்து கொள்ள முடியாது அப்படின்னு பட்டர்ஃப்ளை குறிச்சு பார்த்தோம். ரெண்டாவது ராபர் ஃப்ளை, திருட்டு ஈ. அதோட சத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா மத்த ஈக்களோட சாப்பாடை வந்து அது திருடும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து கொசுக்களை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பார்த்தோம். இப்போ கொசு வந்து ஒருத்தரை போய் கடிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு அதுல உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் மேல வந்து என்ன பண்ணும்? செலுத்திடும். ஸோ கொசுவை குறிச்சு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ ஏதாவது கெட்ட தாட்ஸ், யாராவது காசிப் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, என்ன வேணா நம்ம வந்து ஒருத்தன் கிட்ட இருந்து வாங்கி அதை இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லி நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கொசு எப்பவுமே பிரச்சனை தான் கொண்டு வரும். ஒண்ணு காய்ச்சல், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை மட்டும் தான் கொசு கொண்டு வரும். கொசு வந்து என்னைக்கும் குட் திங்ஸ் கொண்டு வராது. அப்புறம் வந்து பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும். சின்னதா இருக்கும் போதே. ஸோ இந்த கொசு எல்லாமே வந்து சின்னதா இருக்கும் போதே நம்ம அதுக்கு வந்து எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பாவத்தை வந்து சாகடிக்கிறது, இந்த கொசு இதெல்லாம் சாகடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு ஜெப தோட்டமா இருக்கணும். வத்தி கொளுத்து வைக்கிறோம். ஸோ அது வந்து நம்மளோட ஜெப தூபம் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஈக்கள் வந்து வராது. ரெண்டாவது, நம்மளோட டோர்ஸையும் விண்டோஸையும் கொசு வரப்போகுது, சாயந்தரம் பூச்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னா நம்ம க்ளோஸ் பண்றோம், அப்படிதானே? ஸோ அப்படிப்பட்டதா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை. நம்ம வந்து ஜன்னல் வழியா பாவத்தை பாக்குறது, பாவம் வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கதவை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பூச்சி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன? நெட்டு போடும். அந்த நெட்டு தான் ஆண்டரோட வார்த்தை. ஆண்டரோட வார்த்தை இருந்தாதான் நம்ம இதை எதிர்கொள்ளவே முடியும். அப்புறம் கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் நான் வந்து டோர் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அடுத்த நாள் திறந்து போட்டிருக்கேன், வராது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்டா நம்ம வந்து நம்மளோட இடத்த வந்து ஜெபத்தோட்டமா வச்சிருக்கணும். நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். நெட் வந்து எப்பவுமே ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கணும். ஆண்டரோட வார்த்தை. தேங்க்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைட் த பைட். எப்படி இந்த பைட்டை வந்து நம்ம ஃபைட் பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கியே இருக்கு அப்படின்னு சொன்னா ஈக்கள் எல்லா பூச்சி எல்லாமே அது மேல இருந்து அந்த தண்ணி என்ன போயிரும்? நாரி போயிரும், கெட்டு போயிரும், நாரி போயிரும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நமக்குள்ளேயும் ஸ்டாக்னன்ட் வாட்டர், இவ்வளவுதான் நான் ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பத்தாது. அது அப்படியே இருந்துரும். நம்ம யூஸே பண்ணல நம்மளோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனப்படாது. ஸோ இட் ஷுட் பி ரன்னிங் வாட்டர். நம்மளுக்குள்ள ஆண்டர் வந்து ஜீவ ஊற்று வச்சிருக்கிறார். ஸோ அந்த தண்ணி வந்து புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்ல தண்ணியை தரேன்னு சொல்லியிருக்கிறார் நமக்கு. நம்ம வந்து ஆக்டிவ் கிறிஸ்டியனா இருக்கணும். அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு புது எண்ணெயால் நம்மளோட தலையை வந்து அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவர் எப்பவுமே நமக்கு புதிய எண்ணெய் தராரு, நம்ம வந்து இந்த மாதிரி பாவமான காரியங்களை வந்து நம்ம ஃபைட் பண்றதுக்கு. ஸோ நம்மளோட தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஃபில்தி தாட்ஸ் இன் ஆர் ஹெட், இயர்ஸ், நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், நம்ம காது வழியா கேட்கிற கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது.
அதுக்கு தான் நம்மளோட தலையை வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்றாரு. fly runs because of the anointing that the Lord gives. ஸோ இப்படி நம்மளோட தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கும் போது அந்த பூச்சி ஈச்சு கொசு எல்லாம் என்ன பண்ணிடுமா, அது பாட்டுக்கு பறந்து ஓடிடுமா. ஸோ வேர் தேர் இஸ் ஆயில் fly dies, disease dies. அந்த வந்த நோயும் செத்து போயிடும், அந்த பூச்சும், அந்த நோயை கொண்டு வந்த பூச்சும் செத்து போயிடும். ஸோ நம்ம வந்து அவரோட அனாயிண்டிங்ல வந்து எப்பவுமே இருக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஆண்டோட வார்த்தையை எப்பவும் நம்ம வந்து தியானிக்கணும். நம்மளோட பிளேஸ் வந்து நம்மளோட டெம்பிள் வந்து இந்த சபை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஜெபத்தோட்டமா வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஈக்களை குறித்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா HGC அஃபீஷியல் யூடியூப் சேனல்ல லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. God bless you.